வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி இப்போ ஒரு யூஜி டிஆர்பி தொடர்பாக ஒரு ப்ரெஸ் நியூஸ் அண்ட் அந்த ஆடம் ஒன்று விட்டுருந்தாங்க. இது வந்து அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து யூஜி டிஆர்பி எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு ஒரு நல்ல நியூஸாக ரெண்டாவது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கான ஆடம் விட்டுருந்தாங்க. இதில் இந்த போன வருஷமே நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, 2000 போஸ்ட்டு 2222 போஸ்டிங் மட்டும்தான் ஃபஸ்ட்டில் வந்து நோட்டிஃபிகேஷன் விடும்போது விட்டுட்டாங்க. ஆனால் ஆனுவல் பிளானை காட்டியும் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 3000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2222 தான் கொடுத்தாங்க. அதே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இது கூட செகண்ட் ஸ்பெல் விடும்போது என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு ஆடம் விடும்போது 360 போஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி 03A இந்த இதை விட்டுருந்தாங்க நம்மளுக்கு. இப்போ என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா இன்னும் அடிஷனலாக 610 போஸ்டிங் வந்து போட்டிருக்கிறாங்க. இது வந்து மொத்தம் நம்மளுக்கு எவ்வளோ போஸ்டிங் போட்டுறாங்க, 2222 ப்ளஸ் ஒரு 360 ப்ளஸ் ஒரு 610, நம்மளுக்கு மொத்தம் 3192 போஸ்டிங்காக யூஜி டிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்குறாங்க போஸ்டிங்கு. இது வந்து இதோட நிற்குமானா கிடையாதுங்க. இப்போ நம்ம கவுன்சிலிங் முடிஞ்சாட்டி இந்த வேக்கன்சி இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி இன்னொரு ஆடம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. யாரும் மனசு தளராதிங்க. கண்டிப்பாக இன்னொரு இது அடிஷ்னலாக ஒரு ஆடம் வரும். ஆடம் வந்தாட்டி தான் நம்மளுக்கு ரிசல்ட்டை விட்டுருவாங்க ஜூன் மாதமே. ஆனால் நம்மளுக்கு கவுன்சிலிங் நடக்கும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூலையில் தாங்க நடக்க போகுது. அதனால் இன்னொன்று வெயிட் பண்ணுங்கள். அதனால் அதே சமயத்தில் மற்ற எக்ஸாமுக்கும் படிக்க ஆரம்பிங்க. இதில் நிறையா ஷார்ட்ஃபால் வேக்கன்சி இருக்குதுங்க. அதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு மட்டும்தான் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மற்ற போஸ்டிங் கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் அந்த ஆடம்லேயே இன்னொரு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்குங்க, ஒரு மேஜருக்கு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதை பற்றி யாராச்சும் கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக வீடியோ போடலாங்க. இதுதான் இன்றைக்கி டிஆர்பியால் விடப்பட்ட லேட்டஸ்ட் நியூஸ். இன்றைக்கி விட்ட 610 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு கேட்டகிரி வைஸாக ப்ளஸ்ஸு மேஜர் வைஸாக விட்டுருந்தாங்க. நான் எப்பயுமே சொல்கிறது, டிஆர்பி அஃபீஷியல் வெப்சைட்டில் எது வருதோ அது மட்டும்தாங்க நீங்கள் உங்களுக்கான ஃபைனல் முடிவாக இருக்கும். யார் யூடியூப் சேனல் என்னையும் சேர்த்தே சொல்கிறேன், யார் சொன்னாலுமே உங்களுக்கு யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. டிஆர்பியோட மூவ்மெண்ட்டை ஓரளவுக்கு பண்ணலாமே தவிர இதுதான் கருதிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆடண்டம் தான் இது. கண்டிப்பாக இன்னொரு ஆடண்டம் வரும். ஏன்னா இது வந்து பழைய சிவினா 1:2 கூப்பிடுவாங்க. திருப்பியும் போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் அந்த சிவி லிஸ்ட்டு முடித்தவங்க பாதிக்கு பாதி இருப்பாங்க, அவங்கள வச்சு போஸ்டிங் ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டைம் நம்மளுக்கு ரேஷியோ கூப்பிட்றது எப்படின்னா சிவிக்கு 1:1.25 தான் கூப்பிடுவாங்க. அதனால் இது வந்து போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணால் இது பத்தாது. அதனால் இப்போ 2 டைமில் சிவி வைக்க மாட்டாங்க. இந்த டைமே கூடுதலாக வைக்கிறதுக்காக ரிசல்ட்டை ஜூன் மாதத்தில் விட்டுருவாங்க. ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா சிவி கூப்பிடுவாங்க. அப்போ போஸ்டிங் இன்னொரு டைம் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்பிக்கையோடு இருங்க. இது வந்து கார்ப்பரேஷனில் ஏன் இந்த கார்ப்பரேஷன் இவ்வளோ இருந்தாலுமே சென்னை கார்ப்பரேஷன் மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறான்னா கேஸ் இருக்குங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்ப்பரேஷன் முன்ன போஸ்டிங்கும் சரி இப்பயும் சரி இவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. காரணமே கார்ப்பரேஷனுக்கு இவ்வளோ வேக்கன்சி கொடுக்கறதுக்கு காரணமே கேஸ் தாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து யூஜி டிஆர்பி முடிச்சுட்டு போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ப்ளஸ் செயலாளர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி போர்டாக இருக்கட்டும், நீங்கள் சிஎம் ஆகட்டும், யார்கிட்ட போனீங்கனாலும் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் பண்ண வேண்டியது யூஜி டிஆர்பிக்கு போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா மதுரை கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போட்டிங்கன்னா மட்டும்தான் இதை ஸ்டே டெம்பரரி. இப்போ இந்த மே மாதம் உங்களுக்கு இப்போ முடியுதுங்க, லீவ் முடியுது உங்களுக்கு. ஜூன் மாதம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ ஸ்கூலுக்கோசரம் டெம்பரரி டீச்சர் தான் போடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஸ்டே வாங்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா எக்ஸாம் முடிச்சு இவ்வளோ பேர் இருக்கிறோம், இவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, எங்களை போடாமல் டெம்பரரி டீச்சர் போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளைம் பண்ணால் மட்டும்தான், ஸ்டே வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் போஸ்டிங் நீங்கள் வாங்க முடியும். இல்லைனா இவங்க வழக்கம் போல் அரைச்சமாக அரைக்கிற மாதிரி நிதி செயலாளர் ஒப்புதல் தரலை,
நிதிக்குழு எங்களுக்கு ஒப்புதல் தரேன்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அது எப்படிங்க டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆனல் பண்ண விடுறாங்க, விட்டபடி அவங்களுக்கு போஸ்டிங் போடுறாங்க. டிஆர்பிக்கு மட்டும் எப்படி இப்போ போஸ்டிங் குறைப்பாங்க? நீங்கள் வருஷம் ஆனல் பண்ண எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ரீஸ் இது. எல்லா வருஷமே ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் டிஆர்பி பொறுத்த வரைக்கும் போஸ்டிங் வந்து டிகிரிஸ் ஆகிட்டுருக்கு. அது கூட பரவாயில்ல, ஒரு சில இது எக்ஸாம்பிளே பார்த்தீங்கன்னா எல்லாமே போயிருங்க. அதனால் அதுக்கான ஒரே வழி, நீங்கள் வந்து இப்போ யூஜிடிஆர்பி முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யார்ட்டையும் கோரிக்கை வைக்கணும், யார்ட்டையும் பிச்சைக்குன்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் ஸ்டே வாங்குங்க, போய் வேலை முடிஞ்சு போச்சு, அவங்க டெம்பரரி டீச்சரை நிறுத்திட்டாங்களாவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. எதுக்கு எக்ஸாம் முடிச்சு இவ்வளோ பேர் தகுதியாக இருக்கிறாங்க, ஏன் நீங்கள் வந்து டெம்பரரி பணம் கேட்பாங்க. அப்போ அவங்களால பதில் இப்போ இது மாதிரி பணம் இல்லைன்னா அவங்களால போய் கோர்ட்டில் போய் ரிப்ளை பண்ணவே முடியாது. பள்ளிக்கல்வித்துறையாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், நீங்கள் யார்ட்டையும் கேட்கணுன்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் போய் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஸ்டே வாங்கினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. டெம்பரரி டீச்சர் அப்பாயின்மெண்ட் தடுத்திங்கனாவே உங்களுக்கான போஸ்டிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா தான் 3வது வாய்ப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது சேனல் ஃபாலோ பண்ணிக்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து டிஆர்பி தொடர்பான எல்லா வீடியோவுமே நான் போடுவேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.